கருணாநிதி கல்யாணமே எவனும் பொண்ணு கொடுக்கல. ஏன்னா கருப்பு சட்டைக்காரன்னு சொல்லி எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான், வீடு வாடகை கொடுக்க மாட்டான். இவங்க பூரா கருப்பு சட்டைன்னு போட்டது காரணமே ஒரே சட்டையை துவைக்காமல் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் போடுவான். அதுக்கு தான் இந்த கருப்பு சட்டைன்னே இவங்கெல்லாம் வச்சாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது கருணாநிதிக்கு பொண்ணு கொடுக்கவே ஆள் இல்லை. அப்போ தஞ்சாவூர் சைடில் இருக்கிறவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான குடும்பம். சிஎஸ் ஜெயராமன், சிதம்பரம் ஜெயராமன்னு பேர், மிகச்சிறந்த பாடகர், ரொம்ப பாரம்பரியம் உள்ள குடும்பம். அவர் வந்து இதில் இருந்தார் தஞ்சாவூரில். அவருக்கு ஒரு அழகான தங்கச்சி இருந்தாங்க. அவர் தங்கச்சி வந்து தன்னுடைய பிள்ளை மாதிரி குழந்தை மாதிரி வளர்த்தார். கிளியை வளர்த்த பூனகையில் கொடுத்த மாதிரிம்பாங்க. இதெல்லாம் அவர்களை தாக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை, தமிழ்நாட்டில் நடந்த கதை. அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன். இது கிளியை வளர்த்த பூனகையில் கொடுத்தாங்கன்னாங்கல்ல, அது மாதிரி சிஎஸ் ஜெயராமன் மிகப்பெரிய இமாலய தவறை செய்தார். அந்த கூட இருந்தவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, ஏப்பா இவன் தஞ்சாவூரில் இல்லை, இவங்க வந்து ஓங்கோலில் இருந்து செட்டில் ஆகி வந்தவங்க. ஆனால் இந்த பையன் கையெழுத்தெல்லாம் நல்லா இருக்குது, வசனம் வேலை எழுதுறான், சுறுசுறுப்பாக இருக்கான்ப்பா அந்த பையன், அதனால் உன் தங்கச்சி அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னா. ஆனால் அவங்க உறவினர்கள் எல்லாம் கிளியை வளர்த்த பூனகையில் கொடுக்காதுன்னு சொன்னான். அப்போ எல்லார் இதையும் பேச்சையும் கேட்காமல் தங்கச்சியை கேட்டார். அவன் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. தங்கச்சி என்ன சொன்னார், அண்ணா எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலை, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அண்ணங்காரு பேச்சை மதித்து விருப்பம் இல்லாமல் இந்த திருமணத்தை செய்து கொண்டார். சிஎஸ் ஜெயராமன் அவர்களின் தங்கை கல்யாணம் பண்ணாங்க. 1 வயசில் அந்த அம்மா தாயானாங்க. தாய் குழந்தை பிறந்தவனே செத்து போனாங்க. நடந்தது என்ன, உள்ளே சிஎஸ் ஜெயராமன் என் தங்கையை கொன்று விட்டாருன்னு இவர் மேலே புகாரை கொடுத்தார். கேட்டுக்கோங்க எல்லாட்டும். ஆனால் உங்கள் குடும்பம் எங்கே சார்னு கேட்குறீங்களே மிஸ்டர் உதயநிதி, உங்கள் தாத்தாவோட முதல் குடும்பம் எங்கேன்னு உங்கள் வீட்டில் கேளுங்க. உங்கள் தாத்தாவை பார்த்து இந்த கேள்வியை தான் கேட்டாங்க. எங்கேயா நல்ல பெண்ணை கொடுத்து இப்படி நாசம் பண்ணிட்டேயான்னு கேட்டாங்க. இவர் மேலே புகாரெல்லாம் கொடுக்கறதுக்கு அப்போ எடுத்தான். அவருக்கு அந்த முதல் மனைவிக்கு பிறந்தவர் தான் முத்து. அவன் இதில் கேட்குறான், ஐடிவிங்க இதை சொல்லிட்டு உங்கள் அப்பா எங்கேன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறீங்களப்பா. ஐடிவிங்க முத்துவை பார்த்து இந்த கேள்வியை தான்ப்பா கேட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க இறந்த உடனே வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார் கருணாநிதி.